أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எம் எல்லோருக்கும் தெரியும், ஞாபகம் ஊட்டுதல் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை பலப்படுத்தும். ஞாபகம் ஊட்டுதல் தான் ஒரு மனிதனுடைய தவறுகளை களையச் செய்யும். ஞாபகம் ஊட்டுதல் தான் தவறான பாதையில் இருந்து நேரான பாதைக்கு ஒரு மனிதனை திசை திருப்பும். ஞாபகம் ஊட்டுதல் தான் அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்தை எப்பொழுதும் அவனுடைய உள்ளத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் அறிந்த பல விடயங்களாக இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுதலின் மூலமாக எம் ஈமானுக்கு உறுதியூட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வினுடைய கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைதான் தீன் என்பதை நாங்கள் தலைப்பாக பார்க்கிறோம். இந்த தலைப்பு எமக்கு சொல்லித் தருவது எமக்கு மாத்திரமல்ல, இன்று பரவலாக முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கிற பொழுது எல்லா முஸ்லிம்களும் சொல்லுகிற வார்த்தை அடிநாதம் என்ன தெரியுமா? தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த தீன் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை என்பதையோ ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை வழிமுறை என்பதையோ யாரும் மறுப்பதற்கில்லை. அதுதான் தீன் என்பதை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, தீன் என்பது இதுதான் என்பது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் முழு மனித சமுதாயத்திற்கும் இதுதான் அடிநாதம் என்பது அறிந்திருக்கிறது என்றால் பிரச்சினை தீனில் அல்ல. மாற்றமாக இந்த மார்க்கத்தை புரிந்த விதத்திலும் மார்க்கத்தை புரிய வைக்கின்ற விதத்திலும் இருக்கிற வித்தியாசம்தான் மனிதனுக்கு தீனை பல பகுதிகளாக பிரித்து காட்ட ஆரம்பித்து விட்டது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஆரம்பமாக நாங்கள் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளை என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை என்று
என்று சொன்னால் மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இஸ்லாத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். தீன் என்பதை அல்லாஹ் இஸ்லாமாக அங்கீகரித்திருக்கிறார். இஸ்லாம் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த அர்த்தம் என்ன தெரியுமா? சாந்தியான மார்க்கம், சமாதான மார்க்கம், ஒரு சமத்துவத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் என்கிற கருத்து எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு பதம் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடப்பதை குறித்தது. கட்டுப்படுதல் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லித் தருகிறது. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அவன் கட்டுப்பட்டு நடப்பவன் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லித் தருகிறது. கட்டுப்படுதல் என்கிற ஒன்றை அல்லாஹ் தீனாக மார்க்கமாக ஏற்றிருக்கிறான். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மனிதனுக்கு ஒரு சில விதங்களை சொல்லித் தருகிறான். அது அவனுடைய கட்டளைகளாக இன்னின்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும், இன்னின்ன காரியங்கள் செயல்படுத்தப்படக்கூடாது, இது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், இது உங்களை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும், இது உங்களை நபிகளாரை நேசிப்பதன் அடையாளமாக காட்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும், இது ஷைத்தானின் பாதையில் உங்களை தள்ளிவிடும் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்னையும் உங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே கட்டளைகளை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்னும் ஒரு பகுதியை சேர்த்து சொல்லுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பற்றி சொல்லித் தருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கை ஈமானுடைய அல்லது தீனுடைய அடிப்படையாக பார்க்கிறோம் அல்லவா? அதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை விரும்புபவர்கள் தான் என்று சொன்னால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்பது எதில் இருக்கிறது தெரியுமா? நாங்கள் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றுவதில் தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். நாம் குர்ஆனாக பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் நாங்கள் சுன்னாவாக பார்க்கிறோம். இந்த குர்ஆன் சுன்னா என்பதை எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் இவர்கள் வேறு சாரார் என்று ஒதுக்கி விடுகிறோம். அல்லாஹ் சொல்வது அதைத்தான், ரசூலுல்லாஹ் செய்தது அதைத்தான், நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பது அதைத்தான். தமிழ் நடைப்படுத்தி சொல்கிறோம். மார்க்கம் என்பதை அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அதை அரபியின் மூலமாக குர்ஆன் சுன்னா வாழ்க்கை என்று சொன்னால் இவர்கள் வேறு சாரார் என்று ஒதுக்கிவிட பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் என்பது எந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றிருக்கிறானோ, ஏற்றுக்கொண்டானோ, அதுதான் மார்க்கம் என அங்கீகரித்தானோ, அந்த மார்க்கத்தை அவனுடைய கட்டளைகள் மூலமாக எந்த ஒரு நபியின் மூலம் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறானோ அந்த நபிகளாருடைய போதனைகளோடு வாழ்க்கை வழிமுறைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தல் தான் மார்க்கத்தின் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த ரசூலுக்கு கட்டுப்பட சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இபாதத்துகள் சார்ந்த நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் பாருங்கள், அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அதே வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஇன் தவல்லௌ, நீங்கள் இந்த கட்டுப்பாடு என்பதை விட்டு விலகிவிட்டால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆனை யாருமே மறுக்கல, குர்ஆனை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம், அதை செய்ய முற்படுகிறோம். அத்தீஉர் ரசூல் என்கிற பகுதியில் நாங்கள் அறியாத்தனத்தில் நிறைய விடயங்களை விட்டு விடுகிறோம். கடமைகளை விடுவது மாத்திரமல்ல, கடமைகளில் புதிதாக நிறைய விடயங்களை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். அது மார்க்கமாக எண்ணுகிறோம், அது மார்க்கம் இல்லை என்பதை புரியவில்லை. அத்தீஉர் ரசூல் என்று சொன்னால் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செய்து காட்டினார், அவர் எதை அங்கீகரித்தார், எதை மார்க்கமாய் போதித்தார், அவற்றை எல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் காட்டிய வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தவற விடுவீர்களாக இருந்தால், அதை விட்டு ஒதுங்கி விடுவீர்களாக இருந்தால், அதை மறுத்து
உங்களுக்கும் உங்களுக்கு எதை நாங்கள் வேதமாக அருளி இருக்கிறோமோ அந்த வேதத்தை நீங்கள் சுமந்திருக்கிறீங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சோ அவர்களும் சேர்ந்து எல்லோரும் உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த விடயத்தில் கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். நீங்க அப்படி கட்டுப்பட்டு நடந்தால், அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் தான் நேர்வழி அடைந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். நீங்கள் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தான் நீங்கள் நேர்வழியாளர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். இதை சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகிறார், மார்க்கம் என்பது சத்தியத்தை போதிப்பதுதானே, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருப்பது. அத்தீனு நசீஹா, உபதேசம் சொல்லிக் கொண்டே இருப்போம். சத்தியத்தை சொல்லுவோர் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சத்தியத்தை கேட்டும் பின்பற்றாதவர்கள் இருந்தால், சத்தியத்தை சொல்வோருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அடையாளத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறான், வமா அலர் ரசூலி இல்லல் பலாக், இல்லல் பலாகுல் முபீன். அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, ரசூலின் கடமை என்ன தெரியுமா? சொல்வதுதான். தெளிவான மார்க்கத்தை தெளிவாக எத்தி வைப்பது அவருடைய கடமை. மார்க்கம் இதுதான் என்பதை சொல்லுவதுதான் கடமையை அன்றி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனிநபரையும் சார்ந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதுபோன்று பாருங்கள், இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சுவர்க்கத்தில் குடியமர்த்தி அவர்கள் இடப்பட்ட ஒரு கட்டளைக்கு மாறு செய்ததனுடைய விளைவாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த அனுப்பப்பட்ட செய்தியை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லித் தருகிறார் என்றால், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, அங்கிருந்து எல்லாருமே கீழே இறங்கி போயிருங்க என்று அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி சந்ததிகள் எல்லோருக்கும் சொல்லிட்டார், எல்லோரும் போயிருங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற அடுத்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். பாவம் செய்வதனுடைய விளைவு இந்த உலகத்துக்கு மனிதன் வந்துவிட்டார். இந்த மனிதன் செய்ய வேண்டியது என்ன என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அப்ப இந்த உலகத்தில் வாழ வேண்டிய விதத்தை, நேரான பாதை எது என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தருவதாக சொல்லித் தருகிறார். ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழி வந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபமன் தபிஅ ஹுதாய, அந்த நேர்வழி வந்தால் யாரெல்லாம் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, நேர்வழி என்னிடமிருந்து வரும், அந்த நேர்வழியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமோ கவலையோ கிடையாது. எந்த நிகழ்விலும் அவர்களுக்கு பயம் வராது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு கவலை வராது. இந்த பயமும் கவலையும் சுருங்கி செல்வதாக இருந்தால், நேர்வழி என்கிற குர்ஆன் ரசூலுல்லாஹ்வின் போதனைகள் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு வலு சேர்க்கிற நிறைய உபதேசங்களை நாங்கள் பார்க்கலாம். கவலை ஏற்படுவது எதனால்? மனிதனுடைய அளவு கடந்த ஆசை அல்லது அளவு கடந்த எதிர்பார்ப்பு நடைபெறாமல் போனால் ஏற்படுவது கவலை. ஒரு மனிதனுக்கு பயம் ஏற்படுவது என்ன? எதன் மூலமாக? மனிதன் தன்னை படைத்த ரப்பினுடைய கலாக்கதிர் எனக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதன் மீது உண்மையான விசுவாசம் கொண்டவனாக இருந்தால் அவனுடைய முயற்சிகளை தாண்டி நடக்கிற காரியங்களை இறைவன் மீது பாரம் சாட்டுவார். அதன் பிறகு நான் இப்படி இருந்திருக்க வேண்டுமே, அப்படி இருந்திருக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு ஏற்படாது, அந்த பயம் வராது. எது நடந்தாலும் இது அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்கிற கலாக்கதிர் பற்றிய ஈமானை அவனில் வலு சேர்க்கும். கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கை அவனில் இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வருகிற பொழுது இந்த உலகம் பொய் என்கிற ஒரு விடயத்தை அவன் புரிந்து கொண்டால், இந்த உலகம் ஏமாற்றுகிறது, மனிதனை அடிமையாக்குகிறது, ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்க காத்திருக்கிறான் என்கிற பேருண்மையை புரிந்து கொண்டால் அவனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் கவலை வராது. சொத்துக்கள் அழிவா? கவலை இல்லை. வெள்ளங்களில் பாதிப்பா? கவலை இல்லை. நெருங்கிய உறவினர்களின் மரணமா? கவலை இல்லை.
பசி பட்டினியோடு வாழுகிறானா? கவலை இல்லை, எல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்கிறான். அவனுடைய முயற்சியை அவன் தவறவிடவில்லை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சுருக்கம், அல்லாஹ்வுடைய நேர்வழி என்கிற இந்த பகுதியை எந்த ஒரு மனிதன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு தான் இந்த பயம், கவலை என்பது இல்லாமல் போகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதுபோன்று நாங்கள் பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்று சொன்னால், எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு உண்மை எது தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலம், அது எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் உலக வாழ்க்கைக்கு தேவையான சகலதும் அவனுக்கான வழிகாட்டுதல்களாக அல்லது அல்லாஹ்வுடைய போதனைகளாக, ரசூலுல்லாஹ்வுடைய முன்மொழிவுகளாக எங்களை வந்தடைந்திருக்கிறது. இந்த நேர்வழியை அந்த மனிதன் பின்பற்றுகிறான். அதிலே இருக்கிற உறுதித்தன்மையை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்கிற பொழுது அவனுடைய சிந்தனையில் வருகிற முதலாவது எண்ணம் என்ன தெரியுமா? படைத்தவன் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னை படைத்தான், எனக்கான சகலமையும் செய்திருந்தான். நான் நன்றி கெட்டவனாய் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அல்லாஹ் அவனுடைய அருள்மலையை என் மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறான். நான் எனக்கான கடமைகளை செய்வதில், அதாவது அல்லாஹ் என் மீது சுமத்திய கடமைகளில் நான் குறை வைக்கிற பொழுதும் கூட அவை எதையும் கணக்கெடுக்காமல் அல்லாஹ் என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறான். இதை புரிந்து கொள்வதன் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய ஒரு பேர் அன்பு ஏற்படும். அல்லாஹ்வின் மீது ஒரு உண்மையான அன்பும் ஒரு ஆதரவும் ஏற்படும். இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகிற பகுதியில் அவன் நுழைந்தாக வேண்டும். அது போன்று பாருங்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறான், அல்லாஹ் அவனுடைய தூதர் என்று வந்துவிட்டால் அதன் பிறகு இருப்பதெல்லாம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உபதேசங்களினுடைய ஆரம்பங்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான் என்ன? வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல் குர்ஆன், அல் குர்ஆனிய போதனைகள். வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த முழு உலக சமூகத்துக்குமான வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். உலகம் அழிகிற வரைக்குமான சகல மனிதருக்குமான ஒரு வழிகாட்டு. இந்த வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் சொல்லி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படுபவைகள் காரியங்களில் மிக கெட்ட காரியம் என்று சொன்னார். எதுவெல்லாம் புதிதாக உண்டாக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் மிக கெட்ட காரியங்கள். இந்த மிக கெட்ட காரியங்களுக்கு இன்னும் ஒரு பெயர் தெரியுமா? நூதனங்கள். நூதனம் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம சில நேரத்துல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஓவரா யோசிச்சு ஓவரா எதையாவது சொன்னா, சில விஷயங்களை சொல்ற நேரத்துல இல்ல இப்படி போனால் இப்படி போகும் என்று கொஞ்சம் கூடுதலா கற்பனை பண்ணி சொன்னா யோஜா நூதனம் பேசுறவனும். ஒரு விஷயத்தை சும்மா சிம்பிளா எடுத்துக்கொள்ள மாட்டான், சும்மா எங்கேயோ இல்லாத விஷயத்தெல்லாம் யோசிப்பான்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த நூதனம் என்பது என்னென்றால், இருக்கிற மார்க்கத்தை விட்டுட்டு இன்னும் தேவையை எட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போகக்கூடிய போக்கில் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். மார்க்கத்தில் மிக மோசமான காரியம் புதிதாக உண்டாக்கப்படுவதைகள், இவைகள் எல்லாம் நூதனங்கள். இந்த நூதனங்கள் உங்களை எங்கே சேர்க்கும் தெரியுமா? வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த வழிகேடுகள் எல்லாம் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. சுருக்கம், அல்லாஹ்வின் கட்டளை மீறப்படுகிற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் மீறப்படுகிற பொழுது, புதிதாக மார்க்கத்தில் ஒன்றை நாங்கள் சொருகுகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவனை நரகத்தின் பக்கம் அது வழி அமைத்து செல்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனிதன் வழிகாட்டின் பக்கம் செல்லுவது மாத்திரமல்ல, மனிதன் புத்தி தெரியக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மறுமை நாளில் எந்த விதமான உதவியும் இல்லாத கட்டத்தில் மனிதன் சிறந்த புத்தியுடையவரால் அங்கே மாறப்போகிறான். அந்த இடத்தில் அல்லாஹ்விடம் இந்த மனிதன் சில நேரங்கள் சில வாக்குவாதங்களை செய்து கொண்டிருப்பான். அந்த வாக்குவாதங்கள் செய்வதற்கு முன்னர்
இந்த மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு மாறு செய்து விட்டோமே என்கிற பயம் கலக்கத்தின் மூலமாக அவனுடைய கைகளை கடித்துக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். வயௌம யஅுத்துல் லாலிமு அலா யதைஹி, ரெண்டு கையையும் அவன் மறுமை நாளில் கடித்துக் கொண்டிருப்பான். யகூல், கடித்தவனாக சொல்வான், யா லைத்தனி இத்தகத்தும் அர் ரசூலி சபீலா, அந்த தூதரை நான் சரியான பாதையாக தேர்ந்தெடுக்க கூடாதா? அந்த ரசூலின் மூலமாக நல்ல வழியை நான் எடுத்திருக்க கூடாதா? நான் தவறவிட்டு விட்டேனே என்று அங்கு சென்று மனிதன் கவலை இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எமக்கு முன்னால் உபதேசமாய் சொல்லித் தருகிறார். அங்கு சென்றால் பிரயோசனம் உண்டா? அங்கு கதறுவதில் பிரயோசனம் இருக்கிறதா? எதுவாவது ஏற்றுக்கொள்ளப்படுமா? எதுவும் கிடையாது. மனிதனுடைய அளவுகள் சாதாரணமானதல்ல. அவன் ஒவ்வொன்றாக கெஞ்சுவான். கடைசியில் அவனுடைய கெஞ்சுதல் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்விடம் கேட்பான், மலக்கு நரகத்தினுடைய காவலாளியிடம் கேட்பான். அவர்கள் எதுவும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பதில் சொல்லுவார்கள், உலகத்தில் உனக்கு போதனைகள் வரவில்லையா, நீ எடுத்து நடக்கவில்லையே என்று அவர்கள் தட்டை கழித்து விடுவார்கள். இந்த மனிதன் அந்த நேரத்தில் கெஞ்சுவான். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த தண்டனையை ஒரே ஒரு நாள் பொழுது அகற்றி விடுமாறு நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் கெஞ்சி கேளுங்கள். எப்படி தெரியுமா? எங்களுடைய தண்டனையை ஒரே ஒரு நாள், யௌமம் மினல் அதாப், இந்த வேதனையை ஒரே ஒரு நாள் கொஞ்சம் ஒத்திவைக்க சொல்லி சொல்லுங்களேன், தாங்க முடியவில்லை என்று கதறுவான் மனிதன். எங்கே? மறுமை நாளில். அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அந்த நாளில் உன் கரங்களை கடித்து கதறுவதில் பிரயோசனம் கிடையாது மனிதா. உலக வாழ்க்கையில் உன்னை மாற்றிக்கொள். அங்கே சென்று ரசூலை நான் பின்பற்றி இருக்க கூடாதா என்று கவலைப்படுவதில் பிரயோசனம் கிடையாது மனிதா. உலக வாழ்க்கையில் நீ உன்னை மாற்றிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா நிக்கிறவங்க உட்காருவான். கொஞ்சம் முன்னுக்கு வா. மேலுக்கும் இடம் இருக்குது, மேலையும் போகலாம். மேல உள்ளவங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா நிக்கிறவங்க உட்கார. உட்கார்ந்து உபதேசங்கள் செவிமடுக்கிற பொழுது அந்த செவிமடுப்புக்குள்ளால ஒரு பிரயோசனம் இருக்கு. நின்றுட்டு நம்ம உபதேசங்களை செவிமடுக்கிற நேரம் பக்கத்துல உள்ளவரோட சில நேரங்கள்ல பார்த்து சிரிச்சு கதைக்க நேரிடும். சும்மா நம்ம வந்ததே லேட்டு. நான் குறைக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். அதுக்குள்ளுக்கு அந்த ஜும்மாவுடைய நன்மையும் இல்லாமல் போனால் இன்னும் ஒரு கைசேதமான நிலைமையாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை உபதேசமாக சொல்லித் தருகிறார். மறுமையின் நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு இன்னும் ஒன்றை சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. நவாஸ் இப்னு சம்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்லுகிறார். இந்த உதாரணம் எப்படி என்றால், தரபல்லாஹு தஆலா மஸலன் ஸிராத்தன் முஸ்தகீமா, நேரான பாதைக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, வேறு யாரும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸுல் குத்ஸி ஹசன் தரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் உதாரணம் எதற்கு சொல்றான் தெரியுமா? நேரான பாதைக்கான உதாரணமாக சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான்? வஅலா ஜம்பத்தைய ஸிராத் சுவரான், இந்த நேரான பாதையினுடைய இரண்டு மருங்குகளிலும் இரண்டு சுவர்கள் உண்டு. நேரான பாதை, அதன் இரு பகுதிகளிலும் இரண்டு சுவர்கள் உண்டு. ஃபீஹிமா அபுவாபும் முஃபத்தஹா, திறக்கப்படக்கூடிய வாயில்களும் உண்டு, கதவுகளும் உண்டு. அந்த சுவத்துல கதவுகள் இருக்கு. அந்த கதவுகள் திறக்கலாம். வஅலல் அபுவாபி சுதூரும் முர்ஹாத், அந்த பாபுல அந்த கதவுகள்ல திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது. இந்த திரைச்சீலை எப்படிப்பட்டது என்றால்,
அங்கால என்ன நடக்குது என்று இங்கால இருந்தா விளங்காது. மறைந்திருக்கக்கூடிய ஒரு திரைச்சீலை அடுத்த பகுதியில் நடப்பது விளங்காத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். நேரான பாதை, இரண்டு பக்கத்திலும் சுவர்கள், இந்த சுவர்களில் வாயில்கள், வாயில்களில் திரைச்சீலை. இதை சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த உதாரணத்தை சொல்லுகிறார்கள். எப்படி? இந்த நேரான பாதையினுடைய ஒரு உச்சத்துல தொங்கல்ல ஒரு மனிதர் நிற்பார், ஒரு அழைப்பாளர் நிற்பார். இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை அழைப்பார். உதுகுலுஸ் ஸிராத்த ஜமீஅன் வலா துஅவ்விஜு, இந்த நேரான பாதையில் அப்படியே போங்க, எங்கேயும் வளைஞ்சி துளைஞ்சு போய்க்கிறவாராம், நேராக செல்லுங்கள் என்று வழிகாட்டுவார். இன்னொரு மனிதர் அந்த சிராத்துக்கு மேலாக இருப்பார், இந்த நேரான பாதைக்கு மேல ஒரு தாய் இருப்பார். அவர் என்ன செய்வார் சொன்னா, இந்த நேரா போற மனிதன் கதவு இருந்து திரைச்சேலை இருந்தா மனிதன் குணம் என்ன, அதை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கணும், இல்லாட்டி எட்டி பார்க்கணும் என்ற எண்ணம் இருக்கு. இந்த மனிதர்கள் அந்த வாசல்கள்ல இருக்கிற திரைச்சலை கொஞ்சம் அகற்றிட்டு பார்ப்போம் என்று திறக்க முற்படுகிற பொழுது அந்த மேல இருக்கிற ஒரு தாய் என்ன சொல்லுவார் என்று சொன்னார், கால வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், லா துஃபத்திஹு, அதை திறந்துடாதே, ஃபைன்னக இன் தஃப்தஹ், நீ அதை திறந்தால் தலிஜ்ஹு, நீ அதுக்குள்ள விழுந்துடுவாய் என்று அந்த மனிதர் இவனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், ஃபஸ்ஸிராத், சிராத் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் இந்த தீனுல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் தான் சிராத், நேரான பாதை. வஸ்ஸுவரானி ஜுனூதுல்லாஹ், இந்த வஸ்ஸுவரானி ஹுதூதுல்லாஹ், இரண்டு சுவர்கள் என்பது என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய வரம்புகள், வரையறைகள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரம்புகள், இதை தாண்டி செல்லக்கூடாது என்கிற வரம்புகள். அந்த திறக்கப்படக்கூடிய கதவுகள் தான் மஹாரிமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா தடை செய்த காரியங்கள். நேரான பாதை திறக்காம போனால் நேர்வழி, புதுசா ஒன்ன திறக்க ட்ரை பண்ணினால் அதுதான் அல்லாஹ் தடுத்த வழி என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தி விட்டு சொன்னார்கள். வஸாலிக தாஇ அலா ரஅஸிஸ் ஸிராத், உள்ள வர்ற நேரத்திலேயே நேரா போக திரும்ப வேண்டாம் என்று சொன்னாரே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத புத்தகம். வத்தாஇ மின் ஃபௌக், மேலே இருந்து ஒருத்தர் எச்சரிக்கை செஞ்சாரே, தொடக்க போற நேரம், அவர்தான் வாஇதுல்லாஹி ஃபீ கல்பி குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கும் அல்லாஹ்வின் உபதேசங்கள் என்று அடையாளப்படுத்தி சொல்லித் தருகிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உதாரணத்தை விட சிறந்த ஒரு உதாரணம் நேரான வழிக்கும் சரியான பாதைக்கும், மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் கட்டளை தான் என்பதற்கும், ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டுதலை தாண்டிய ஒன்று இங்க கிடையாது என்பதற்கும் வேறொரு உதாரணம் தேவையா? ஈமானிய சொந்தங்களே, மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நாம் எல்லோரும் இருக்கிறோம், சத்திய பாதையை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு, சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், நாங்கள் பிரச்சனை என்று வருகிற வரைக்கும், கஷ்டம் என்று ஒன்று வருகிற வரைக்கும், சோதனை என்று ஒன்று ஏற்படுகிற வரைக்கும் நாம் எல்லோரும் ஈமானியர்களாகத்தான் வாழுகிறோம். ஒரு கஷ்டம் பீடித்தால், துன்பம் பீடிக்கிற பொழுதுதான் அந்த மனிதனுடைய ஈமான் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. மேல இடம் இருந்துச்சுன்னா மேல போய் உட்கார், மேல இடம் இருக்கு மேல போய் உட்கார், ஆட்டம் காண ஆரம்பிக்கும். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு திருமணம், அங்கே ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. விட்டால் மணமகன் இல்லாமல் போவானோ, விட்டால் மணமகள் கிடைக்காமல் போவானோ, குடும்பம் பகைத்துக் கொள்ளுமோ, அப்படியான ஒரு பயம். மரணமா, இதை அடக்குவதற்கு எனக்கு இடம் இல்லை, வேறு யாரும் தூக்குவதற்கு இல்லை, இவர்தான் வேண்டும், என்ன செய்ய, நான் தனித்து எதை செய்ய என்கிற சிந்தனைகள். அதுபோன்று வேறு காரியங்கள். ஒரு கஷ்டத்தில் விழுந்தவன் வட்டியில் விழுவதற்கு காரணம் தேடுகிறான், உதவி செய்யாத பொழுது பாவத்தில் விழுவதற்கு காரணம் தேடுகிறான், மனிதனால் ஈமானை இழக்கிற பொழுது ஏற்படுகிற பாவத்துக்கு காரணம் தேடித்தருகிறான். அவன் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் காரணத்தை அவனுக்கு ஏற்படுகிற துன்பமாக, துயரமாக, கஷ்டமான நிகழ்வாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, அவனுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கும், கட்டுப்பட்டு நடக்கும் இஸ்லாமியனாக இருந்தால்,
குர்ஆன் தான் நேர்வழி என்பதை புரிந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் இருக்கிற நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனுக்கு இதுவெல்லாம் கவலை கொடுக்காது, அவனுக்கு இது எதுவும் பயம் கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லித் தருகிறான் பாருங்கள். எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் மனிதர்களிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி வமினன் நாஸி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு ஓரமாக நின்று அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஃபைன் அஸாபஹு கைர், ஓரமாக நின்று வணங்குறாங்கன்னா ஒரு அந்தரங்கத்துல நின்று கொள்றது, பிரச்சனை வர்ற வரைக்கும் இருக்கிறது, இபாதத்துகளோட போறது, ஏதாவது ஒரு நலவு கிடைச்சால் சந்தோஷம், கெடுதி வந்து செல்ல சைட் மாறிடுறது. நான் அப்படி இல்லை, இதைத்தான் அப்பவே சொன்னேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சத்தியத்திற்கு ஏற்படும் சோதனைகளினுடைய உண்மையான வடிவங்களை நானோ நீங்களோ சந்திக்கவில்லை. நாம் சந்திக்கிற பொருளாதார சிக்கல், நாம் சந்திக்கிற குடும்ப பிரிவுகள், நாம் சந்திக்கிற ஏராளமான துன்பங்கள், துயரங்கள், இது எதுவும் உண்மையான வடிவத்தை நாம் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால், நவீனங்களோடு வாழுகிற எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சர்வ சாதாரணம். நவீனங்களே இல்லாத அந்த காலத்தில், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று புரியாத அந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடூரங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவர்களுடைய சொத்துக்களில் ஏற்பட்ட அழிவுகள், மோசமான நிகழ்வுகள், உயிர் இழுக்கப்பட்ட விதங்கள், அவர்கள் அழிவுக்குள்ளான சந்தர்ப்பங்கள், முஸ்லிம்களை காவிர்கள் கைகொண்ட விதங்கள், இவை ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்களேன். இன்று நான் இந்த மேடையில் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தானா? எத்தனை துன்பங்களை எல்லாம் கேட்டு புளித்து போன இந்த காதுகளுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? மார்க்கம் என்பது என்னுடைய பெற்றோரின் விளையாட்டு பொருள் அல்ல, என்னுடைய குழந்தைகளின் விளையாட்டு பொருள் அல்ல, உங்கள் யாருக்கும் சொந்தமான விளையாட்டு பொருள் அல்ல. நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய, அல்லாஹ் என் மீது விதியாக்கிய இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் தீனுல் கைம், நிலையான மார்க்கமாக பறைசாற்ற வேண்டிய ஒரு கடமை எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை செய்ய வேண்டும் என்றால் நாம் பின்பற்ற வேண்டியது அல் குர்ஆனை, அஸ்-சுன்னாவை விளங்கச் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் கட்டளையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எந்த சந்தர்ப்பங்களிலும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது, இந்த அடிப்படையை மறந்துவிடக் கூடாது. அதை நாங்கள் அரபியில் சொன்னாலும் சரி, தமிழில் சொன்னாலும் சரி, அவன் வேறு வேறு பெயர்களை வைத்து சொன்னாலும் சரி, சுருக்கம் அல்லாஹ்வின் கட்டளை தான் மார்க்கம், ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டுதல் தான் மார்க்கம். இதை தாண்டிய ஒன்றை யார் சொன்னாலும், எப்படி சொன்னாலும், எவ்வளவு வலிமையாய் சொன்னாலும் அதில் பெருமதி கிடையாது. அது வழிகேட்டையும் நரகத்தையுமே சம்பாதித்து தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிய போதுமான. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை ஞாபகம் ஊட்டுதலாக உங்களுடைய சிந்தனைகளுக்கு எடுத்து சென்றேன். அல்லாஹ் தஆலா கேட்ட எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பூரணமான வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் இன்று பரவலாக இலங்கை பூராகவும் அதிகமான இடங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் மிக முக்கியமாக இன்றைய சமகாலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிற ஒரு பகுதி. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா சோதனையை ஒட்டுமொத்த சமுதாயமாக எம் எல்லோருக்கும் தரவில்லை. ஒரு பகுதியில் சோதனையை கொடுக்கிறான், அந்த மக்களுக்கு அது சோதனையாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது அவர்களுக்கான சோதனையோ இல்லையோ, எம் ஒவ்வொருவருக்குமான சோதனை. பாதிக்கப்பட்ட மக்கள் சோதனையில் இருக்கிறார்கள் என்பது ஒரு பகுதி. அதை பார்த்து கொண்டு நாம் பாதிக்கப்படவில்லை என்று இருக்கிறோமே, இது எமக்கான மிகப்பெரியது ஒரு சோதனை. இது பல வடிவங்களில் சொல்லலாம். ஒன்று, சகோதரனின் துன்பத்தை நாங்கள் கைகொள்ளவில்லை, அந்த துன்பத்தின் மூலமாக நானும் நீங்களும் படிப்பினை பெறவில்லை, அந்த துன்பம் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கவில்லை, அந்த துன்பம் என்னையும் உங்களையும் இறைவனுடைய பயத்தை அதிகரிக்க செய்யவில்லை, அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதை விட்டு என்னை ஒதுக்கிவிடவில்லை. அப்படி என்றால் சோதனை அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுத்த சோதனையை வைத்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் சோதிக்கிறான். ஈமானிய சொந்தங்களே,
அந்த வடிவத்திலான நாங்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றையும் மறந்துவிட வேண்டாம். சோதனை பல வடிவங்களில் எல்லோரையும் தாக்கும், எல்லோருக்கும் வந்து சேரும். பாதிக்கப்பட்ட மக்கள் மிக சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். 3 நேர உணவுகளை சாதாரணமாக உண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில் உணவுகளே உண்ண வழி இல்லாமல், இருப்பதற்கு இடம் இல்லாமல், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி தெரியக்கூடிய மக்களை இந்த உள்நாட்டில் நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சில நேரங்களில் எமது பிரதேசங்களில் கூட நாங்கள் பார்க்கலாம், அண்டிய பிரதேசங்களில் பார்க்கலாம், தூரமான பகுதிகளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, பாதிப்பு என்பது ஈமானியர்களே வந்தால் 2 பகுதியினரும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? அல்லாஹ் எமக்கு சோதனையை தருகிறான். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இன்னும் நேர்த்தியாக பின்பற்ற வேண்டும், நேர்த்தியாக சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் ஏற்படுகிற பிரச்சனைகள், தவறுகள் தான் ஒருவேளை எங்களை சோதனைக்குள்ளாக்குகிறதோ என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உள்ளத்திலே சிந்திக்க வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நன்றி மறந்து வாழுபவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழுபவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான உதாரணங்களை சொல்லி இருந்தாலும் கூட ஒரே ஒரு விடயம் என் முனைவருக்கும் சிந்தனைக்காக வேண்டி நான் சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு தோட்டத்தை அப்படியே நாசமாக்கி கொடுத்த ஒரு வரலாற்றை கூட குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அவர்கள் பார்க்க பசுமையாக இருந்ததை அப்படியே உண்ண முடியாத கைப்புணர்ந்ததாக மாற்றி அமைத்ததை கொடுக்கிறார். அது தண்டனையாக நாம் ஆக்கிறோம் என்று சொல்கிறார். அவர்கள் நன்றி மறந்த சமுதாயமாக வாழ்வதற்கான அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நானும் நீங்களும் சோதனைகளின் பொழுதாவது அல்லாஹ்வை அதிகம் எண்ண வேண்டுமா இல்லையா? எப்பொழுதும் எண்ண வேண்டும், எப்பொழுதும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நாடி வர வேண்டும். இந்த சோதனைகளின் பொழுது இன்னும் என் ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் உறவுகளே, சஹாபாக்களுடைய காலத்தில் இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்கிறோமே, அல்லது திடீரென நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதே, ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு இன்னொரு மனிதன் பாதிக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறானே, அல்லது எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக மாறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எதுவாக இருந்தாலும் அந்த நேரங்களில் எல்லாம் சஹாபாக்கள் கைகொண்ட விடயம் என்ன தெரியுமா? அவர்களுடைய முழுமையான முறைப்பாட்டையும் அல்லாஹ்விடம் வந்து ஒப்புவிப்பார்கள், அல்லாஹ்விடம் வந்து முறையிடுவார்கள், அல்லாஹ்விடம் அதற்கான சுபிட்சத்தை கேட்பார்கள். சாதாரணமாய் சொல்வதாக இருந்தால், மழை வருகிற பொழுது பிரயோசனமான மழையை தாய் என்று கேட்கிறோம். அதிகமாக வந்தால் யா அல்லாஹ் எமக்கு பாதிப்பில்லாமல் யாருக்கு தேவையோ அவர்களின் பக்கம் இதை திருப்பிவிடு. எந்தெந்த பகுதிகளில் வாழுகிற கால்நடைகள், எந்தெந்த பகுதிகளில் வாழ்கிற புட்பூண்டுகள் எல்லாம் சாகிக் கொண்டிருக்கின்றனவோ அப்படியான இடங்களுக்கு இந்த மழையை திருப்பிவிடு என்று அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்கிற பிரார்த்தனை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதில் கூட அல்லாஹ்வுடைய அருளை ஞாபகித்து, அது அருள் எமக்கு போதுமான அருளை நாம் கண்டுகொண்டோம் என்கிற சிந்தனையோடு அடுத்தவர்களுக்கு இது அருளாக போகட்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையை சொல்லுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லித் தந்தார்கள் என்றால், ஈமானிய சொந்தங்களே, சோதனைகளை அல்லாஹ்வுடைய வடிவ அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த இந்த போதனைகளின் அடிப்படையில், ரசூலுல்லாஹின் வழிகாட்டுதலினுடைய அடிப்படையில் அணுகினால் எந்த மனிதனும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். அல்லாஹ்வுடைய கதரை ஏற்றுக்கொண்டு பூர்த்தியான ஈமானோடு வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய, எங்களுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் துன்பத்திற்குள்ளாக இருந்தால் அவர்களுக்கு எம்மாலான முயற்சிகள் எதுவோ, அவர்களுக்கு எம்மாலான உதவிகள் எதுவோ, அந்த உதவிகளை செய்வதில் தளர்வும் எந்த விதமான ஒரு அனுப்பிரமாணமாகவும் நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம். தளர்ந்து விடக்கூடியவர்கள் அல்ல, ஏராளமாக செய்பவர்கள் தான். இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானுடைய உறுதிக்காக வேண்டி எங்களால் முடிந்த, எனக்கு எதுவும் இல்லை என்றிருப்பவர்கள் இருப்பது எதுவோ அதை கொடுக்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தைகளுக்கும் அதே உணர்வை கொடுக்க வேண்டும், அவர்கள் மூலமாக கொடுக்க வேண்டும். இப்படி இருப்பதை கொடுத்து ஏழைகளுடைய வாழ்க்கைக்கு ஒளியூட்டக்கூடிய நன்மக்களாக நாம் சமைப்பதில் அடுத்தவர்களுக்கு கொடுத்து, எம்மிடம் இருப்பதில் ஒரு பகுதியை இன்னொருவருக்கு வார்த்து கொடுத்து நாங்கள் சந்தோஷமான ஒரு சகோதரத்துவ மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனைகளை எல்லாம் பொருந்திக் கொண்டு அவனுடைய கலாக்கதரை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்கிற உறுதியை உள்ளத்தில் சுமப்போம். அல்லாஹ் தஆலா என்னுடையதும் உங்களுடையதும் இவ்வுலக வாழ்வினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அதிகமாய் தந்து அவனை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக யார் யாரையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறானோ அப்பேற்பட்ட சமூகத்தில் என்னையும் உங்கள் அனைவரையும், என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கியர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.